என் பேர் வெங்கடேஷ். நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நோட்டோட ஆரம்பிக்கணும். எங்கள் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, எங்கள் அக்கா, மொத்த ஃபேமிலி, அவங்க என் ஒய்ஃபு, எல்லாம் மொத்த ஃபேமிலியும் சப்போர்ட்னால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ரெண்டாவது எப்பயுமே கடவுள். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னா இன்ஸ்டியூஷன் அண்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஸ்டாஃப்ஸும் சரி இல்லை மேமும் சரி, எல்லாருமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபீட்பேக்கு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன டெஸ்ட் எழுதணும், நம்ம அவுட்புட் என்னங்கிறது நம்ம பேப்பர் எவாலுவேட் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம எந்த ஸ்டேஜ் இருக்கோன்றது தெரியும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாஃப்ஸ் கொடுத்த ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுச்சு. ஒரேடியாக வந்து டாப்பர் போகணுன்ற தாட்ஸ்லாம் வச்சுட்டு படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜாக போச்சு. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட கூட பிறக்காத தம்பிகள் ராகுல், ஹரி, கௌதம், பிரவீன், அப்புறம் விக்னேஷ், அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட பிறக்காத தம்பிகள். எப்படின்னா செல்ஃப்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் படிப்போம். ஆனால் எங்களுக்குள்ள சின்ன சின்னதாக ஒரு குரூப். நாங்கள் 2 பேர் ஒரு பேட்ச், அவங்க 2 பேர் ஒரு பேட்ச். டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து ஒரு லாங் ஜெர்னி. எல்லாராலையும் அதே எனர்ஜியில் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இது வந்து ஒரு டபுள் இன்ஜின் சிஸ்டம் மாதிரி. நீங்கள் டல்லாக இருக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனர்ஜியாக இருப்பார், அவர் உங்களை எடுத்துகிட்டு போவார். அவர் டல்லாக இருக்கிறப்ப நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நீங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகணும். அப்படி போய் தான் இன்ஸ்டியூஷன்லும் சரி எல்லா இடத்துலையும் ஒன்றா சேர்ந்து படித்து நாங்கள் இப்போது எக்ஸாம்ஸை கிராக் பண்ணியிருக்கோம். இன்னொன்று மொத்தமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான். திரும்ப திரும்ப படிக்கணும், படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கிறத மடி படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் டிஎன்பிசியை கிராக் பண்ணுறதுக்கான ஒரே ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணதே என் ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்தன். அடுத்தது ரெண்டாவது ஹார்ட் ஒர்க் எங்கள் அக்கா தான். வெறும் எஃபோர்ட்டை மட்டுமே நம்பி 4 இயர்ஸ் படித்து லைனை கிராஸ் பண்ணால். மூணாவது தான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இன்னும் இவங்க பண்ணிட்டாங்க அவங்களும் பண்ணிட்டாங்க, அப்போ நம்மளாலையும் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். பாஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ.